மேடம். என்ன என்ன சாதி, இதுக்குதான் வேலைக்கு வரீங்களா? சித்ரா சும்மா இரு, என் மேலதான் தப்பு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாமா. என் மேலதான் தப்பு. அவங்க கிட்ட எதுக்கு கோவமா பேசுற? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு நல்லவள் மாதிரி இருப்பாளுங்க. அதெல்லாம் நம்பி நாம இருக்கப்படக்கூடாது. இவ வேணுட்டே தான் பண்ணிருப்பா. மேடம், என் வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவராதான் வந்து வீழ்ந்தாரு. உன் வேலை தான் தெரியுது. நல்ல பணக்கார வீட்டு பையனா இருந்தா வந்து இந்த மாதிரி தான் உங்க வேலையை காமிப்பீங்களா? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும்னு சொன்னேன். இதுக்கு தான் நீ மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தியா? இதுதான் நீ வேலை பார்க்கற லட்சணமா? ட்ரீட்மெண்ட் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், போங்க. சித்ரா சும்மா இருந்தா மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? தப்பு என் மேலதானே சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப எதுக்கு அவங்கள திட்டிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இந்த மாதிரி பொண்ணையா விரும்பி இருக்கேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. மாமா பேசாத. நானும் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா போனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நமக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தவங்க, அவங்களுக்கு இப்படிதான் நீ மரியாதை கொடுப்பியா? ஏன் தான் இந்த சித்ரா இப்படி பண்ணிட்டு இருக்காளோ? தவறி நடக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா ஆதி தம்பிக்கு எப்படி இவ்வளவு பிடிக்கும்? என்னமோ பண்ணிட்டு போறா. இத பார்த்தா எனக்கு தான் தலைவலிக்குது. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம நான் எழுந்து நடந்துருவேனா? ஆதி, என்ன ஆதி இதுக்கு போய் கோவப்பட்டு இருக்க? பாவம் புள்ள முகத்தை பாரு, அழுறா. அவ ஏதோ உன் மேல இருக்கிற பாசத்துல இப்படிலாம் பேசுறா. அதுக்கு போய் நீ இவ்ளோ கோவப்படலாமா? பாருங்க அத்தை, மாமா எப்படி கோவப்படுறதுன்னு. பிரியா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இந்த பிரச்சனையினால ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வராம இருக்காத. எங்க புள்ள நடக்கணுமா, நல்லா நடக்கணும். அவ ஏதோ ஆதி மேல இருக்கிற பாசத்துல உன்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டா. எனக்காக மன்னிச்சிடுமா. நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம். சித்ராவுக்கு என் மேல பாசம் வந்திருக்கும். இனி அவ நான் சொன்னா கேப்பா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை ஆதிய வெறுக்க வைக்கிறேன். சித்ரா, அழாதம்மா. ஈஸ்வரி, இருக்கிற பிரச்சனையில ஆதி கோவப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போதுமா? நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம ஆதியை கூப்பிட்டுட்டு உள்ள போ. சரிம்மா. இனி ஏன் அழுதிட்டு இருக்க? ஆதி, ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், உள்ள வா, உட்காரு. சரிம்மா. வா போலாம். சித்ரா, அழாத. அத்தை சொல்றேன்ல, எதுக்குமா அழற? நீங்களே பாக்குறீங்கல்ல, நான் மாமா மேல இருக்கிற பாசத்துல தான் அத்தை பேசுனேன். இவங்க என் மேல கோவப்படுறாங்க. விடுமா சித்ரா, இங்க உண்மையான பாசத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சுமா. ஓ அத்தை ஈஸ்வரியவே எடுத்துக்கோ. ஆதி அவ்வளோ பேச்சு கொண்ட பேசினானே, ஒரு வார்த்தை ஏண்டா சித்ராவை இப்படிலாம் பேசுற, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக இப்படிலாம் பேசாதன்னு சொல்லல பாத்தியா? அவ
அவளுக்கு உண்மையாவே உன் மேல அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவ ஆதியை தான் திட்டியிருப்பா. ஆனா அந்த ஈஸ்வரி ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லவே மாட்டா. நீதான் பாவம், ரொம்ப வெள்ளந்தியா இருக்க. எல்லார் மேலேயும் பாசத்தை காட்டி காட்டி ஏமாந்து போற. இனிமேலாவது பார்த்து சுதானமா இருந்துக்கம்மா. இருந்தாலும் சித்ராவுக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. பாவம் அந்த புள்ள பாம்போல போகுது. மாமா தான் ஏதோ புரியாம என் மேல கோவப்படுறாங்கன்னா ஏன் அத்தை சொல்லக்கூடாதா ஒரு வார்த்தை? சித்ரா நம்ம வீட்டு மருமக, அவளை இப்படிலாம் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை கூட வாயை திறக்காம மாமாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ காமாட்சியத்தை சொல்ற மாதிரி இவங்க யாருக்குமே என் மேல பாசம் இல்லை. நான் தான் மாமா வேணும் மாமா வேணும்னு மாமாவுக்காக இவ்வளோ உருகிறேன். ஆனா இந்த சித்ரா விட மாட்டேன். மாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கிறேன். அத்தை உங்களுக்கு சேர்த்து தான். இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்துதான் ஆகணும். கல்யாணம் நடந்ததும் இப்போ நீங்க என்னை எப்படி உதாசீனப்படுத்துறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை பண்ணுவேன் அத்தை. அப்போ நீங்க எங்களை தேடி தேடி வருவீங்க. அப்போ நான் உங்களை வெறுத்து வெறுத்து ஒதுக்குவேன். ஐயா, காலைக்கு டிஃபன் என்ன வேணும்? இட்லியே பண்ணிடுங்க. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். என்னப்பா அர்ஜுன் சாப்பிடாம போற? இல்லப்பா லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதுக்குன்னு சாப்பிடாமல போவ? ஒரு 10 மினிட்ஸ் இரு, சாப்பிட்டு போலாம். இல்லப்பா இப்படி தினமும் சாப்பிடாம போனா என்னப்பா ஆகுறது? நான் அங்க ஏதாவது வீடு பார்க்கலாமான்னு இருக்கேன்ப்பா. நம்மளாம் அங்கே போயிருக்கலாம். ட்ராவல் பண்ணி போக 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ அங்கேயே வீடு எடுத்து ஸ்டே பண்ணலாமான்னு பார்க்குறேன். இல்லைப்பா அர்ஜுன், என்னால் இந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாது. நீ வேணும்னா அங்கே ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லைப்பா, உங்களை விட்டுட்டு நான் தனியாலாம் ஸ்டே பண்ண மாட்டேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்தே போகிறேன். இல்லைப்பா, உனக்கு ஏதாவது ட்ராவலிங் கஷ்டமாக இருக்கும். உனக்கு ஏற்ற மாதிரி வேணா ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போய் அங்கே இருப்பேன்? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏற்கனவே வேறு உங்களுக்கு பிபி சுகர்லாம் வேறு இருக்குது. இந்த நிலமையில உங்களை தனியாக விட்டுட்டு நான் போகிறது சரிப்படலை. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் போயிட்டு வந்துக்கிறேன். சரிங்கப்பா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போப்பா. அப்படியே நிலாவையும் பார்த்துக்கோ. அவளுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடு. இல்லை வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னாலும் சொல்லிவிட சொல்லு. நீ போகும்போது எடுத்துகிட்டு போ. அதில் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி, நான் டைம் ஆயிடுச்சு, வரேன்ப்பா. சரிப்பா அர்ஜுன், பார்த்து போ. விருப்பப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொன்னான். இந்த கல்யாணமே நின்று போச்சு. அவனுக்கு இதெல்லாம் மறக்கிறதுக்கு தனியாக இருக்கிறதே நல்லது தான். ஆனால் என்னை விட்டுட்டு அவன் தனியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். பேசாமல் சம்மந்தி வீட்டுக்கு போய் பேசி பார்க்கலாமா? இல்லை அர்ஜுன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? அவனையும் கூட்டிட்டு போய் பேசி பார்த்துட்டு வந்தா என்ன? தியா எதுக்கு ஸ்கூலுக்கு போகாம இங்க நின்றுட்டு இருக்காங்க? நடந்தே ஸ்கூலுக்கு போயிடலாமே. இவங்க எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க? அர்ஜுன், ஹாய் தியா, இங்க என்ன பண்றீங்க ஸ்கூலுக்கு போகாம? இல்ல போனா டீச்சர் வரேன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? நான் காலேஜ் போறேன் தியா. என்ன அர்ஜுன், விளையாடுறீங்களா? காலேஜ் போகிறேன்னு சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறீங்க. இல்லை தியா, நான் எஸ்எஸ் காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா.
அதான் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஓ சூப்பர் அர்ஜுன். அப்புறம் தியா, ஆதி, அவனை பாத்தியா? ஏதாச்சும் பேசுனியா? நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க எதுக்காக ஆதிக்காக இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கும் ஆதிக்கும் நடுவுல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தியா இப்படி பதில் சொல்லாம போறத பார்த்தா நான் சந்தேகப்படுறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆதி தியாவை மறந்துட்டான். இந்த விஷயம் தியாவுக்கு தெரியுமா? என்ன அர்ஜுன் சார், காலையிலே கேன்டீன்ல இருக்கீங்க? காலையில சாப்பிடாம வந்துட்டேன் சார், அதான் சாப்பிட வந்தேன். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால பங்க்சுவாலிட்டி முக்கியம்னு வந்துட்டீங்களா? போக போக பார்க்க தானே போறேன். அப்படிலாம் இல்லை சார். சரி சரி, சாப்பிட்டு வாங்க சார், பார்க்கலாம். ஹாய் நிலா, குட் மார்னிங். இவன் தொல்லை தாங்க முடியலடி. ஏ நிலா, அங்க பாருடி, கேன்டீன்ல உன் அண்ணன். ஆமாண்டி, அவன் கேன்டீன்ல சாப்பிட்றான். உனக்கு தெரியுமா சத்யா, என் அண்ணன் கடையில சாப்பாடு சாப்பிடவே மாட்டான். இன்னைக்கு என்ன அதிசயமா கேன்டீன்ல சாப்பிட்றான். எப்பவுமே வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவான். இல்லையோ அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அது பச்சையா கட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிடுவான். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கேட்டா ஹெல்தின்னு சொல்லுவான். இன்னைக்கு என்னமோ கேன்டீன்ல சாப்பிட்றான். ஏ வாடி போலாம். நான் வரல, நீ வேணா போ. ஏ வாடி நிலா, வீடு. ஏ வாடி. ஏ வாலு, என்னடா காலையிலே கேன்டீன்ல நின்னுட்டு இருக்க? ஏன் வீட்டுல சாப்பிடலையா? இல்ல லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம வந்துட்டேன், அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி சரி. ஆமா, நீ எனக்கு கிளாஸ்க்கு வருவியா? எப்போ வர? என்ன சப்ஜெக்ட் எடுப்ப? என்னெல்லாம் எந்த கொஸ்டினும் கேட்க கூடாதுதான், எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும்தான் கேட்பேன். பதில் சொல்லல காதை பிடிச்சி திருகு திருகு திருகுன்னு திருகுவேன். திருகுவ திருகுவ. நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன், எனக்கும் சேர்த்து பே பண்ணிடு. ஏய், காலையில ஐஸ்கிரீமா? சத்யா, உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி. ஓகே ஓகே. எனக்கு எதுவும் வேணாம், நான் கிளாஸ் போறேன்.